தவறான இணையைக் கண்டறிக. கெடு, கேடு. விடைக்கேற்ற வினாவைத் தேர்ந்தெடுக்க. நல்ல சொற்களைப் பேச வேண்டும். என்ன சொற்களைப் பேச வேண்டும்? நீயே செய். ஏவல் விடை. வராமல் இருப்பேனா? வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும். உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது. சுட்டு விடை. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவைத் திறந்தாள். பொறுத்துக. அடியகரம் ஐயாதல். பைங்குல். செங்கதிர். செம்மை பிளஸ் கதிர் செங்கதிர். முன்னின்ற மெய்த்தெரிதல். காரிருள். ஆதி நீடல். கருமையான இருள். ஆதி முதல். காவா மாதிரி இருக்கு. காரிருள் ஆதி நீடல். பெருங்கொடை. இனமிகள். பெரும் கூட்டல் கொடை. இம்முக்கு இனமா இங்கு வந்திருக்கு, அதனால இது இனமிகள். பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. ஒளிமரபு பிழைகளை திருத்துக. அலரும் மயிலும் கூவும் மாந்தையும் அகவும் சேவலும். அகவும் அலரும் கூவும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. குளிர்ச்சி, வேலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அரும்பு, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பூவின் நிலை. கதிர் பிளஸ் இன சேர்த்தெழுதுக. கதிரின. எந்தமில்லா பிரித்தெழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. ஆட்டு, மந்தை. பிறவினை தொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை தொடர். கற்றால்னா தன்வினை தொடர். கற்பித்தால் பிறவினை. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. விளையாட்டு பறவை. விளையாட்டு பறவை. பாட்டு திடல். விளையாட்டு திடல். உழைப்புக்கு கொடுப்பது கூலி. உரிமைக்கு கொடுப்பது குரல். கவலைக்கு கொடுப்பது விடை. பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. சனி நீராடு. எப்புலவரின் வாக்கு. ஔவையின் வாக்கு. கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கிடக்கும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. ஈஸ்டில் காணப்படும் ஸ்டீராய்டின் பெயர் எர்கோஸ்டீரால். அறுவை சிகிச்சை செய்ய லேசர் கற்றை பயன்படுத்தப்படுகிறது, ஏனெனில் இது கூர்மையான குவியம் கொண்டது. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு, புரட்சி. அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவனவற்றுள் இந்த அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது? பிரதமரின் ஸ்ரம் யோகி மன்தன் திட்டம். சமத்துவ சிலை அமையப்பெற்ற நகரம் எது? ஹைதராபாத். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் எது? ஐரோப்பா. கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படி விடையை தேர்ந்தெடு. பாண்டிச்சேரி உடன்படிக்கை. கட்டபொம்மன் தூக்கிலிடுதல். படினி சதி திட்டம். வேலூர் கழகம். கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பவானி ஆறு. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். இயற்கை பொருட்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என கூறும் வாதம் வரலாற்று பொருள் முதல் வாதம். ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு. ஐநா சபையின் ஆசியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர் சஸ்மிதா லேந்திகா. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எது அல்லது எவை சரியானவை? 1 மற்றும் 2 மட்டும். இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். இந்த ரெண்டுமே சரி. கல்பாக்கம் அணுமின் சக்தி. கல்கத்தா அனல்மின் சக்தி. கொய்னா நீர்மின் சக்தி. பவநகர் ஓத சக்தி. பொறுத்துக. அடுத்தொரு பொறுத்துக. ஜாவர் துத்தநாகம். கேத்ரி காப்பர். ரேணுகூட்
பாக்சைட். சிங்பூம் இரும்புத்தாது. உலகில் மைக்கா உற்பத்தியில் முதன்மையான நாடுகள் இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள். தீபகற்ப ஆறுகள் தோன்றுமிடம் மேற்கு தொடர்ச்சி மலைகள். கூற்று மற்றும் காரணம். கூற்று: சிரபுஞ்சி கனமழை பெறுகிறது. ஏனெனில் பூர்வாசல் மலைகளின் புனல் வடிவம் தான் சிரபுஞ்சியின் கனமழைக்கு மிக முக்கிய காரணம். ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். தமிழக வரலாற்றில் பக்தி இலக்கியம் தோன்ற மலர்ந்ததன் காரணம் சைவம் மற்றும் வைஷ்ணவ நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆற்றிய பணி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ளது 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பு என்பது மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் காணப்படும் இந்த அணுக்கள் உடலின் போர் வீரர்களாக செயல்படுகின்றன. வெள்ளை அணுக்கள். பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது எது? மனிதனின் இதய துடிப்பு மயோஜெனிக் வகையாகும். தாவரங்களில் நீராவி போக்கு எதன் மூலம் நடைபெறுகிறது? கியூட்டிக்கிள், பட்டைத்துளை, இலைத்துளை. டார்வின் எழுதிய புத்தகம் இனங்களுடைய தோற்றம். விலகு காந்தமானியின் அனைத்து ஆய்வுகளிலும் பட்டை காந்தத்தின் நீளம் வடக்கு தெற்கு திசையில் இருக்குமாறு வைக்க வேண்டும். மின்னூட்டம் பெற்ற துகளை உயர்ந்த ஆற்றலை பெறுமாறு முடுக்க பயன்படும் கருவி சைக்ளோட்ரான். காந்திஜியின் கல்வியியல் கோட்பாடுகளில் முக்கியமானது தாய்மொழி கல்வி, தொழிற்கல்வி, நாட்டுப்பற்றுள்ள ஆசிரியர் மூலம் கல்வி. எது பகுத்தறிவு அல்ல? பழமையானது என்பதாலேயே ஒன்றை ஏற்றுக்கொள்வது, புதுமை என்பதாலேயே ஒன்றை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. அடுத்த 2 சம்மு. கீழ்கண்ட கூற்றுகளில் மெக்ரூன்சாவை பற்றியதில் எவை தவறான கூற்று? 2 தவறான கூற்று. அப்போ சரியான கூற்றுகளை படிப்போம். மெக்ரூன்சா தந்தை மிஜாலியா ஸ்பெக். இவர் ஒரு ஆப்கானியர். இவர் அலிகுலி பெக்விஸ்குல்லா என்பவரை மணந்தார். சரி. 2, 3 தவறானது. 1, 4 தான் சரி. மெக்ரூன்சா தந்தை மிஜாலியா ஸ்பெக். இவர் ஒரு ஆப்கானியர். இவருக்கு நூர்ஜஹான் என்ற பட்டம் முதலிலும் பின்பு நூர்மஹால் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. உலகம் யாவையும் தாம்பூல வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகி லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் பாலகாண்டம்.